நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்க. இதுல தான் வந்து ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது வரும். அதாவது மெட்டீரியல் செலக்ஷன்ன்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பக்காவா வெல்ட் பண்ணிருக்காங்க இத. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பாமாரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல தான் பிரச்சனையே இருக்கு. ஏன்பா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து பாதசாரிகளை பாதுகாக்குமே அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா, இந்த ரோட்ல பாதசாரிகள் மட்டுமே போகலங்க. இங்க கார் வாகனங்கள் எல்லாம் போகுது இல்லீங்களா? இப்போ இந்த ஒரு கார்ட் ரயில் பாருங்க. இதுல ஒரு வாகனம் வந்து மோதி இருக்கு. இது எந்த அளவுக்கு டிஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. எதுக்காக இது டிஃபார்ம் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது டிஃபார்ம் ஆகிற காரணத்தினால உங்களுக்கு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது. எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு கார்ட் ரயில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆயிருக்கு. அதாவது பெர்மனன்ட்டா பெண்ட் ஆகி அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு. நீங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல கிரம்பிள் ஜோன் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அது வந்து வாகனத்துடைய முன்பகுதியிலும் வாகனத்துடைய பின்பகுதியிலும் இது வச்சிருக்கிறத உங்களால வந்து பார்க்க முடியும். இந்த ஒரு கிரம்பிள் ஜோன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாகனத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணுது. இதனால உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பேசஞ்சருடைய ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது குறையுதுங்க. பர்టిక్యులரா ரொம்ப சிவியரானது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் இன்ஜுரி கிரைட்டீரியா, இன்னொரு பிரைன் இன்ஜுரி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எனர்ஜியை அவ்வளவு சீக்கிரத்துல அப்சர்வ் பண்ணாது. இது ஸ்ட்ராங்கா இது வடிவமைப்பு பண்ணியிருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வாகனம் இது மேல வந்து மோதுது அப்படின்னா வண்டிக்குள்ள இருக்கிறவங்களுடைய ஜி ஃபோர்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்.